நம்ம நேற்று தண்டு ஊறிச்ச மருந்தங்க இது வந்து நம்ம அடிக்கட்டி அந்த மாதிரி நோண்டி எடுத்துட்டோம்னா இதில் வந்து தண்ணி தேங்கும் ஒரு மாதிரி. ஆனால் ஒரு மாதிரி கசப்பாலாம் இருக்காது, தண்ணி மாதிரி தான் இருக்கும். சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இது அழகாக நோண்டி கேக்கு மாதிரி எடுத்துடலாம். வெளியில் எடுத்துட்டுனா நம்ம பள்ளம் ஆக்கிக்கணும். அதில் இதில் அப்படியே விட்டுட்டுனா நாளைக்கு காலையில் தண்ணி சுரக்கும். அந்த தண்ணியை வந்து நாளைக்கு காலையிலே எடுத்து குடிக்கிறேன். உங்களுக்கு காட்டுறேன். ஒரு அரை அடி தோண்டி வச்சுங்க தண்டுலேருந்து இவ்வளோ ஹைட்டு. அதாவது தண்டு பகுதி மட்டும் தான் தோண்டணும், சைடில் அந்த மட்டை பகுதி தான் தோண்டக்கூடாது. ஏன்னா இங்கே தோண்டினாலும் தண்ணி வந்து தேங்கி நிற்கும். இப்போ நம்ம தோண்டும் போது தண்ணி வந்து சுரக்க ஆரம்பிச்சு பாருங்கள். இது வந்து ஒரு 12 மணி நேரத்தில் தண்ணி வந்து உற்பத்தி ஆகிடும். இவ்வளோ இந்த ஹைட்டு தண்ணி வந்து தெளிவாக அந்த தண்ணி நம்ம குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். எல்லா பூச்சி வந்து உள்ளே உட்காரும். அதனால் நம்ம வந்து பூச்சி போகாத அளவுக்கு நம்ம வந்து இந்த வாழை மட்டையை வெட்டிக்கலாம். வாழை மட்டையை வெட்டிட்டு அப்படியே நம்ம தண்டு நோண்டணும்ல, அது பகுதியில் அப்படியே மூடிட்டோன்னா எந்த பூச்சியுமே உள்ளே போகாது. இந்த மாதிரி வாழை மட்டையை போட்டு க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே பறக்காத அளவுக்கு ஒரு வெயிட் வச்சிடணும். இந்த மாதிரி கட்டைக்கிட்டே வச்சுட்டுனா நம்ம நாளைக்கு காலையிலே வந்து குடிக்கலாம். இன்றைக்கி வீட்டுக்கு போயிட வேண்டியதான். நாளைக்கு காலையிலே வந்து நான் தண்ணி எவ்வளோன்னு காட்டுறேன் உங்களுக்கு. நேற்று தோண்டி வச்ச வாழைத்தண்ணி தண்ணி தாங்க நீ குடிக்க வந்திருக்கோம். ஆனால் தண்ணி எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு நமக்கு தெரியல. சரி ஃபுல்லாக போய் பார்க்கலாம் வாங்க. தண்ணி ஃபுல்லாகவே இருக்குது. ஆனால் பூச்சிலாம் எதுவும் வரல. நல்ல வேலை மூடி வச்சு நல்ல பூச்சிலாம் உள்ள வரல. சரி ஓகே, தண்ணி குடிக்கலாமா? தண்ணி குடிக்கிறதுக்கோசம் நம்ம வந்து ஒரு சின்ன கப்பு மாதிரி ரெடி பண்ணி வேண்டியதான். இந்த மாதிரி ஒரு வாழை இலை எடுத்துட்டு நடு தண்டு பக்கம் ஒரு அமுக்கி இப்படி ஒரு மடக்குனா நம்மளுக்கு வந்து கப்பு ரெடி ஆகிடும். செஞ்சு வச்ச தொண்ணியில் வந்து நம்ம தண்ணியை வந்து மொல்ல ஆரம்பிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி இருக்குன்னு. நல்லா இருக்குது. ஆனால் ஒரு மாதிரி இருக்குது. பட் டேஸ்ட்டில் நல்லாயிருக்கு. கசப்பு தித்திப்பு எதுவுமே இல்லை. தண்ணி குடிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்த வாழை மரத்தோட எசன்ஸ் ஃபுல்லாகவே இருக்குது. நல்லாயிருக்கு. இந்த தண்ணி குடித்தா உடம்புக்கு எப்படின்னு தெரியல. ஆனால் நம்ம கல்லீரலாம் நல்லா சுத்தப்படுத்துங்க. அது நிறையாவே இருக்குது. ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு இருக்குது தண்ணி ஒரு மரத்துலேருந்து. ஓகே மக்களே, பாய், டாட்டா. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஒரே லைக் போட்டு போங்க. நானும் போயிட்டு வரேன்.